بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்தார்கள். புயலும் மழையும் சூழ்ந்து கொண்டது. வழியிலே நடுங்கிக் கொண்டு சென்ற ஒரு பெரியவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து, சற்று மழை ஓயட்டும், ஓய்வெடுத்து செல்லுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவருக்கு விருந்தளித்து உண்ணவும் சொன்னார்கள். வயோதிகர் உண்ணத் துவங்கினார். அவரிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வின் பெயரை கூறி நீங்கள் உண்ணுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அந்த பெரியவர், எனக்கு பழக்கமில்லை என்று அவர் மறுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வின் பெயரை கூறிதான் நாம் சாப்பிட வேண்டும், அவன் நமக்கு அருள் புரிந்துள்ளான் என்று அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். அந்த வயோதிகரோ அனைத்தையும் செவி கேட்டு, இப்ராஹிமே, எனக்கு 70 வயதாகின்றது. இதுவரை நான் உண்ணும் போது எவர் பேரையும் நான் கூறியது கிடையாது. பழக்கமில்லாத ஒன்றை உமது பேச்சுக்காக நான் செய்ய போவது கிடையாது என்று உறுதியாக கூறிவிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. பெரியாரே, அல்லாஹ்வின் பெயரை கூறி நீங்கள் உண்ணுவதாக இருந்தால் உண்ணுங்கள் என்று கோபமாக கூறிவிட்டார்கள். பிடிவாதக்காரனான அந்த வயோதிகர் உண்ணாது எழுந்து சென்று விட்டார். அவர் சென்ற சிறிது நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இப்ராஹிமே, 70 ஆண்டு காலமாக என் பெயரை கூறமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்த எனது அடியானுக்கு இதுவரை நான் ஒரு வேளை கூட பட்டினி போட்டது கிடையாது. அப்படி இருக்கையில் ஒரு தடவை என் பெயரை கூறவில்லை என்பதற்காக எனது அடியானை பட்டினியாக அனுப்பிவிட்டீரே என்று வகி வந்தது. ஈடு இணை இல்லாத இந்த அளவு பாசம் இறைவனை தவிர நமக்கு வேற யாரும் காட்ட முடியாது. அவன்தான் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன். அல்லாஹினுடைய பாசத்தை நாம் பெற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.